ஹலோ ஆல் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் ஒரு புதுசாக ஒரு டிஷ்ஷோட வந்திருக்கேன். ஸோ வேறு ஒன்றும் இல்லைங்க, வெங்காய சாம்பார் தான் வைக்க போகிறேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக அண்ட் டக்குன்னு செய்கிற மாதிரி எப்படி பார்க்கணுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடலை எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு இருக்கேன். ஸோ அது பொரிஞ்சோடனே பூண்டு பல் ஒரு 5-6 கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் வர மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நல்லா நல்லா தாளிச்சு விடுங்க. தாளிச்சுட்டதுக்கப்புறம் நான் ஒரு 20 வெங்காயம் 30 வெங்காயத்துக்கிட்ட நான் எடுத்திருப்பேன். ஸோ அதையும் போட்டு வணக்கிட்டு இருக்கேன். ஸோ அதையும் நல்லா ஆயிலையும் நல்லா வணக்கணும். வணக்கினதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நான் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 2-3 தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா நீளமாக கட் பண்ணி அதையும் நான் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வணக்கி விடுங்க. அதையும் நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ நான் நல்லா கொஞ்சம் நேரம் விட்டு அதுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்புத்தூள் இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நல்லா ஆட் பண்ணி வணக்கி விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தோடனே கரைச்சி வச்சுருக்கிற ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை கரைச்சி ஊற்றிக்கிறேன். நான் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். நல்லா இது பண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதி வந்துடுச்சு. கொதி வந்ததுக்கப்புறமா நான் இப்போ வேக வச்சுருக்கிற பருப்பை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் கலந்து பார்த்துக்கிறேன். செக் பண்ணி பார்த்துட்டு பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பருப்பை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. இவ்வளோ தான், சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.